வணக்கம் நிக்கிதா. திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தாக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக கிடங்குகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கு அரவணைக்காக ரயில்களின் நெல் மூட்டைகள் ஏற்றிச் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் 450க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளில் திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர் சங்கத்தின் கீழ் இயங்கி வரும் 450க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் அங்கு செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள 25 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை மன்னார்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் எடுத்துச் செல்வதாகவும், ஆகவே அதனை தடுத்து நிறுத்தி எப்பொழுதும் போல் திருத்துறைப்பூண்டி லாரி சங்கத்தினர் எடுத்து வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை ஏற்றி வரும் லாரிகளின் வாடகை பெறுவதற்கு குறைந்தது 20 நாட்கள் காத்திருக்க வேண்டிய உள்ளது. ஆகவே உடனுக்குடன் லாரி வாடகையை கொடுக்க வேண்டும். மேலும் விளக்குடி, சுந்தரபுரி ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கினை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 31ஆம் தேதி முதல் திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தினால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்வதில் மிகவும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 94 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த 94 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்தும் இந்த லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடையக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே தற்போது அவ்வப்போது மழை விட்டு பெய்து வருவதால் விவசாயிகளே மிக சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக மட்டுமே வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் தாங்கள் நேரடி நெல் கொள்முதல் நெல்லை விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் லாரி உரிமையாளர்கள் இது போன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லையும் இயக்கம் செய்ய முடியாது. அதே போல் விவசாயிகள் நெல்லை வைத்து காத்துக் கொண்டிருக்கிற விவசாயிகள் நெல்லையும் கொள்முதல் செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக லாரி உரிமையாளர் சங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. நிக்கிதா.